ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ப்ளீஸ் எல்லோரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்க்கலாம். இந்த ஜாபில் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பருப்பு ஊசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பீன்ஸும் வரமிளகாவும் கடலைப்பருப்பும் போதும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாவை போட்டு கடலைப்பருப்பு வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பீன்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு தேவையான கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடியோ 2 கைப்பிடியோ எடுத்து முன்னாடி ஊற வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக இதிலே வந்துட்டு சால்ட்டும் போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல்லா வதக்கணும். இது வந்துட்டு தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நம்ம பொறுமையாக வதக்கணும். இது உதிரியாக வந்தால் தான் வந்துட்டு இந்த பருப்பு ஊசிலி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அந்த பருப்பு கட்டாமல் கரண்டியால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பருப்பு வந்துட்டு நீங்கள் நிறைய போட்டிங்கனாலும் பருப்பு ஊசிலி நல்லா இருக்காது. திட்டமாக போடுங்க. ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் 1/4 கிலோ பீன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஊற வைங்க, சரியாக போயிடும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் தாளிக்கும் போது கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுறதுக்கு மறந்துட்டோம். அதனால் நடுவில் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்துட்டு பருப்பு வந்து தனித்தனியாக உதிரியாக வரணும். இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் இது பண்ணிவிட்டு உதிரியாக ஆனதும் நம்ம பொடியை நறுக்கி ஆல்ரெடி வேக வச்சுருக்க பீன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் வந்து முன்னாடியே தனியாக வேக வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு தண்ணி இல்லாமல் உதிரியாக நல்லாயிருக்கும். தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் பீன்ஸை வந்து முன்னாடியே நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு கிண்டி இறக்கிட்டிங்கன்னா உங்களோட பருப்பு ஊசிலி ரெடி. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பருப்பு ஊசிலி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.